என் பேர் சௌந்தர்யா. நான் யூபி டிசைன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 6 நீடில் பற்றி பார்க்கலாம். 6 நீடில் எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி பார்த்து வாங்குறது, இது ரெண்டும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். 6 நீடில் கிட்டத்தட்ட 3 டைப்ஸ் ஆஃப் 6 நீடில்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன டைப்னா, ஃபஸ்ட்டு த்ரெட் நீடில், அதுக்கப்புறம் துளிப் நீடில், அதுக்கப்புறம் ஜர்தோசி நீடில். இந்த 2 நீடிலில் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எதுனா அயன் நீடில் தான். நான் எதுக்கு அயன் நீடில் சொல்கிறேன்னா, அயன் நீடில் பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவும் ஸ்டிச்சஸ் வரும், க்ரிப்பு நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஸ்பீடும் நல்லா வரும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக ஹேண்ட் எனக்கு ரொம்ப வேர்க்குன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றி நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே ஸ்டிச்சஸ் வரும். அயன் நீடில் தான் பெஸ்ட்னு பார்த்தாச்சு. இப்போ த்ரெட் நீடிலும் ஜர்தோசி நீடிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். நம்ம த்ரெட் நீடில் எப்படி பார்த்து வாங்குறது? த்ரெட் நீடில் வாங்குறப்போ 3 திங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு திங் இங்கே போல்டாக இருக்கணும். செகண்ட் திங் எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கணும். எட்ஜஸ் ஏன் ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம ஒரு சில பேர் சாரீ ப்ளவுஸே அப்படியே நமக்கு ஆரி ஒர்க் கூட கொடுப்பாங்க. சாரீ ப்ளவுஸ்னு கொடுக்குறப்போ ஹேண்டில் கண்டிப்பாக பார்டர்ஸ் வரும். அந்த பார்டர்ஸில் ரொம்ப கனமாக இருக்கும். அப்போ கனமாக இருக்கிறப்போ எட்ஜஸ் ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுக்க முடியும். ஸோ அதனால் எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கணும். தேர்ட் திங், ஹூக் நல்லா வந்திருக்கணும், நல்லா வளைஞ்சு வந்திருக்கணும். அதே மாதிரி ஹூக் நல்லா வளைஞ்சிருக்கான்னு எப்படி பார்த்து வாங்குறதுனா, நம்ம சில்க் த்ரெட்டை ஹூக்கில் மாட்டி பாருங்கள். த்ரெட்டை மாட்டி பார்த்து இப்படி இழுத்து லைட்டாக இழுத்து பாருங்கள், ரொம்ப இழுக்காதுங்க. லைட்டாக இழுத்து பார்க்குறப்போ த்ரெட்டு கட் ஆகலைன்னா இந்த நீடில் ஆரி ஒர்க், அதாவது த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான நீடில்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். த்ரெட் நீடில் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் ஜர்தோசி நீடிலும் பார்த்து வாங்கணும். கொஞ்சம் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அங்கே இங்கே போல்டாக இருக்கணும். ஆனால் ஜர்தோசி நீடில் பொறுத்த வரைக்கும் இங்கே தின்னாக இருக்கணும், எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கணும். அதே சமயம் இங்கே தின்னாக இருக்கிறது பார்த்து வாங்கிட்டு இங்கேயும் தின்னாக இருக்கான்னு ரொம்ப முக்கியமாக பார்த்து வாங்கணும். அதாவது இந்த ஹூக்கும் தின்னாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அந்த ஹூக் ஏன் தின்னாக இருக்குன்னு பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டானா பீட்ஸ்லாம் வரும். அதுவும் இதுக்குள்ளே இன்செர்ட் ஆகுதான்னு நம்ம பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஈஸியாக வெளியில் வரணும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வெளியில் வர மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா.